யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு 15 குரூப் கம்ப்ளீட் ஆச்சு. டிஎஃப்ஏ 15 கம்ப்ளீட் ஆச்சு. இப்ப 16 17 ஓடிட்டு இருக்கு. 16 17 13 என்னமோ சம்திங் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப நீங்க டிஎஃப்ஏல கிரிட் போட்டு வரைய கத்து கொடுக்கணும். டிஎஃப்ஏல என்னன்னா அங்க வந்து ஒரு சிலபஸ் வந்து யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, இப்ப உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறது, மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்யறது, ஒர்க் ஷாப்ல போய் செய்யறது, அதெல்லாம் கம்ப்ளீட்டா என்னுடைய சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோடைய டிமாண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிமாண்ட் வைக்கிறாங்க, சார் எனக்கு வந்து இப்படி ஒரு டிராயிங் போடுறதா இருந்தா என்ன செய்யறதுன்னு விளங்கல, சொல்லிதாங்க. தெரியாது, ஃபுல்லா நான் ஃப்ரீ ஹேண்ட்ல இப்ப வரைஞ்சிட்டேன் இவ்வளவு நாள். கிரிட் வேணாம்னு நீங்க சொன்னதனால. ஆமா, இல்ல கிரிட் வேணாம்னு சொல்லிட்டு சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். கண்ணுல வந்து அசஸ் பண்றது. இப்ப வந்து என்னன்னா மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோட்ஸ் வாசிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அந்த நோட்ஸை பார்த்து வாசிப்பாங்க. பை இயர்னு இன்னொரு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு நோட்ஸ் வாசிக்க தெரியாது, அப்படியே வாசிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ரன் ஒண்ணு அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படின்னு இவங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்குவா போட்டு அதை போட்டு இதை போட்டு அதை போட்டு இருந்தா தான் அந்த அவங்களுக்கு அதை பார்த்த உடனே சத்தம் கேட்கும். மியூசிக்கை வாசிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நோட்ஸ் தான் கண்ணுக்கு வரும். பை இயர் வாசிக்கிறவன் நோட்ஸ் வந்து கத்துக்கிற முடியும். நோட்ஸ் பார்த்து மாத்திரம் ஃப்ரம் த வெரி பிகினிங் நோட்ஸ் மாத்திரமே பார்த்து கத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிற ஆளுக்கு வந்து பை இயர் வாசிக்கிறது, அதாவது ஒண்ணு கேட்டான் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணனா வேகமா நோட்ஸ் எழுதிடுவாங்க. பை இயர் வாசிக்கவே முடியாது அவங்களால. அதுதான் இங்க இருக்கிற டிஃபரன்ஸ். நீங்க சொன்னதுனால நான் வார்லி இந்த மதுபானி ஆர்ட்லாம் சார்ட்ட பேசிட்டு இருந்தேன், ட்ரை பண்ணேன். சொன்னேன் ஃப்ரீயா வரைஞ்சு லைன்குள்ள வரைய ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்துச்சு. ஆமா, இப்ப என்னன்னா இது அப்புறம் இது என்ன வேற வரைஞ்சிட்டேனா, அதனால எனக்கு ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயோ சர்க்கிள் என்ன ஒரு ஃபார்முக்குள்ள வரைய முடியல ஈஸியா, கொஞ்சம் டைம் ஆகுது கலர் பண்றதோ ஏதோ ஃப்ரீயா வரைஞ்சு. ஓகே, அதுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட்னு சொல்லிட்டு ஒரு பேரே ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா? இல்ல நான் அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டதுனால இல்ல இப்ப என்னன்னா என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டைம் ஆச்சு, அப்புறம் வந்துருச்சு. பட் அந்த இதுக்குள்ள வரைய ஃபோக்கஸ் வரல. என்னன்னா ஃப்ரீ ஹேண்ட் வந்து நம்ம அந்த கிரிட் எல்லாம் வந்து இமேஜின் பண்ணிட்டு வரையறோம். ஆக்சுவலா அது சொல்லி தர்றது இல்ல. டீச்சர்ஸ் வந்து ஒரு கிரிட் இருக்கிறதா யோசிச்சுக்குங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு கிரிட், இப்ப நம்ம இது கிரிட் போட்டிருக்கோம், அடுத்த தடவை வர்றப்ப நான் வந்து இது சொல்ல வேண்டியதில்லை, இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி வச்சுக்கிறோம், இப்ப இங்க இப்படி ஒரு லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரலல்னு சொல்லிட்டு சொன்னா வந்துடும், கிரிட் இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். கிரிட் மாத்திரமே போட்டு வரைஞ்ச ஆளுகளுக்கு வந்து கிரிட் இல்லைன்னா வரையவே முடியாது. விச் இஸ் நாட் குட் இல்லையா? விச் இஸ் நாட் குட். சரி, இப்ப கலருக்கு போயிருவோமா? இத டிராயிங் வந்து கம்ப்ளீட்டா போட்டே வந்துட போறேன். ரொம்ப டார்க் வந்து நான் போனேன் அப்படின்னா லைட்டர் லைன்ஸ் வந்து இந்த ப்ளூ மீடியம் ப்ளூல தான். ஆமா, டார்க் ப்ளூல. டார்க் ப்ளூ அப்படின்னா கிட்டத்தட்ட பிரஷன் ப்ளூ மாதிரி ஒரு கலர்ல. என்னன்னா இது கிருஷ்ணாவுடைய கலர் வந்து ப்ளூவா இருக்கிறதுனால நம்ம ப்ளூக்கு போயிருக்கோம். ஏன்னா இட் won't look odd. சாதாரணமா ஒரு ஆளை வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஐன்ஸ்டைனையோ இல்லாட்டி அப்பல்லோவோ இல்லாட்டி டயனாவோ இல்லாட்டி அப்படி ஒரு இதை வரைஞ்சிட்டு இருக்கோம்னா கட்டாயமா விஜய வரைய போறது கிடையாது நம்ம.
அஹ், அப்படி போனோம் அப்படின்னா ஆஹ், நம்ம வந்து ப்ளூல வரைய முடியாது. ப்ளூல வரைஞ்சோம்னா இட் லுக் ஆட். ஏன் ப்ளூ என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்லாம் என்னதான் இருந்தாலும் எவ்ரி திங் வி டூ இஸ் ஃபார் ஷோயிங் இட் டு பீப்புள். முதல்ல வரைஞ்சிடுறோம், வரைஞ்சிட்டு நான் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கவா. முதல்ல வரைஞ்சிடுறோம். இப்ப இப்ப கண்ணு வந்து அவ்வளவு தூரத்துக்கு வருது. இப்ப இந்த இடத்துல இருந்து நோஸ் வந்து இது, ஆமா இந்த இடத்துல இருக்கும் நோஸ் இல்ல. ஆனா அங்கதான் ப்ராப்ளம் என்ன வந்துருச்சு, ரெண்டு கண்ணுக்கு இடையில ஒரு கண்ணோட டிஸ்டன்ஸ் இருக்கணும். அங்க கண்ணு பெருசா போனதுனால அது இல்லாம போயிருச்சு. இப்ப நம்ம வந்து இப்போ நீங்க அவுட்லைன் மட்டும் போடுறீங்களா இல்ல ஷேடிங்கும் சேர்த்து பண்ணிட்டே வரீங்களா? இல்ல, அவுட்லைன் மாத்திரம் போடுறேன். நான் கண்ணை லேசா திறந்துட்டேன். தெரியுதா? கண்ணை வந்து லேசா திறந்துட்டேன். ஒரு ஒரு ட்ரீமி ஐ மாதிரி கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அதே வரையலாம், வரையக்கூடாதுன்றது கிடையாது. ரொம்ப அழகான படம் அது. ரொம்ப 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 ஒரு மெனக்கெட்டு வரைஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம அதுல ஆட் பண்ண கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. சரி சரியா. இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன், ஃபேஸ் கட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அவுட்லைன். அதை வந்து நான் வந்து ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ கலர் பென்சிலோ சார்கோலோ இத வச்சு ஷேட் பண்றாங்கன்னா ஜெனரலா நான் பாக்குற வீடியோஸ்ல, இப்போ அந்த பெயிண்டிங் நான் உங்களுக்கு காமிச்ச ரெஃபரன்ஸ்ல அங்க ஒரு சாஃப்ட்டா ஏதோ ஒரு இந்த மேக்கப் பிரஷ் மாதிரி வச்சு அதை ஸ்மட்ச் பண்றாங்க. அது மாதிரி தான் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. அதாவது என்னன்னா, இப்ப நான் இதுக்கு அந்த ஒரு டெக்னிக் நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். அதான் அது என்ன செய்யறது அப்படின்னா, ஏன் வந்து இப்படி பேப்பரை இத வச்சு மர்ஜ் பண்ணக்கூடாதுன்னா, சி வி ஆர் யூசிங் அ ஸ்பெஷலைஸ்ட் பேப்பர். கார்ட்ரிட்ஜ் பேப்பர் நம்ம யூஸ் பண்றோம், அப்படி இல்லாட்டி ஹேண்ட்மேட் பேப்பர் யூஸ் பண்றோம், இல்லாட்டி மல்டிமீடியா பேப்பர்னு யூஸ் பண்றோம். ஒரு பேப்பர் வந்து கிட்டத்தட்ட 100 rupees வரைக்கும் போகுது. இது வந்து அவ்வளவு இல்ல, இது வந்து ஒரு 10-12 rupees இருக்கும். 10-12 rupees இஸ் நாட் டர்ட். 10-12 rupees இஸ் மணி. ஒரு பைசாவும் மணி அப்படின்னா, இது வந்து ஒரு 1 rupee இருந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம். 10-12 rupees. ஏன் அது 10-12 rupeesனா, ஒரு பர்டிகுலர் ஷைன் அது கொடுக்கறதுக்காக ஒரு டெக்ஸ்சர் ஒன்று செஞ்சிருக்காங்க. அது அந்த ஃபைபர்ஸை இவ்வளவுதான் கிரைண்ட் பண்ணணும் இருக்கு. அதோட ஆடிட்டிவ்ஸ் வந்து சாக் பவுடர்ன்றது கால்சியம் ஹைட்ராக்சைடு இல்லையா? அப்ப இவங்க வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லிட்டு ஒன்னை எடுத்து அதுல கொண்டாந்தவங்க தேய்க்கல, மிக்ஸ் பண்ணல. ஒரு மார்பிள் ஸ்டோன் பியூமைஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் அதை இல்லையா? பியூமைஸ் பவுடரை வந்து இதுல மிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ஷைனிங்காக. ரைட், ஓகே. சிந்தட்டிக்கா இருந்துச்சுன்னா ஈக்குவலன்ட் என்னமோன்னு மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த விலை வருது. இப்ப விரலை வச்சு இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா, விரலை வச்சோ ஸ்டம்போ வச்சு தேய்ச்சோம்னா அந்த பேப்பர் மேல ஃபுல்லா ஒரு கவரிங் வந்துருமா? அப்ப பேப்பரோட பிரைட்னஸ் போயிடும். அந்த தேய்ச்சதுனால அந்த சர்ஃபேஸும் ஸ்கிராச் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். வேற இப்ப வந்து இந்த இடத்த வேணா செஞ்சு காட்டுறேன்னா, இப்ப இந்த இடத்து வந்து இது லேசா இந்த டிராயிங் போட்டுறேன். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கேன். இந்த முடியெல்லாம் அப்படிலாம் அவங்க அவங்க முடியெல்லாம் இது போடல அவங்க, நான் லேசா ஆட் பண்ணிக்கிறேன். இங்க நான் கொஞ்சம் கண்ட்ரோல்டா தான் இருக்கணும். ஏன்னா ரிஃப்ளெக்டட் லைட் வந்து அந்த இடத்துக்கு வரும். அது எந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட் வருதுன்றத பாத்துக்கணும்.
இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் மீடியம், ஒபேக் கிடையாது. இது பென்சில் கலர் வந்து கலர் பென்சில்ஸ் வந்து ஒபேக் கிடையாது. ஆஸ் எகெயின்ஸ்ட் அக்ரிலிக் ஆர் ஆயில் இல்லையா? அப்ப என்ன என்ன அது ஏன் அதை ஸ்பெசிஃபிக்கா நம்ம அதை பேச வேண்டியிருக்குன்னா, ஆயில் செஞ்சிட்டு இருக்கும்போது இஃப் யூ ரிமெம்பர் நம்ம லேண்ட்ஸ்கேப் செஞ்சிட்டு இருக்கும்போது அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். இப்போ ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்துருவோமே, இது எப்பவுமே கிருஷ்ணங்கையில கொடுக்கக்கூடிய பிள்ளைங்கள நன்மை பயங்கரமா டெக்கரேட் பண்ணி கோல்டு ஒரு ரிவிட் ஒன்று இருக்கும், ஒரு சில்வர்ல ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமண்ட் எல்லாம் வச்சு அப்புறம் சில்க்ல நம்ம தொங்கிட்டு இருக்கோம். இல்ல அது தேவையான்ற சாதாரண புல்லாங்குழல் இருந்தா என்ன? இப்ப 4 கோடு வேணா போட்டுக்கிறோம், சாதாரண புல்லாங்குழல வச்சுக்கிறோம் நம்ம. சரியா? அந்த எலிப்டிக்கல் ஷேப்பை போடும்போது நம்ம வந்து இப்படி போட மாட்டோம் இல்லையா? இப்படி ஒரு கோடும் போட்டு எலிப்டிக்கல் ஷேப்பை வரைய மாட்டோம் நம்ம இல்லையா? இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படி போடுவோம், இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படி போடுவோம். அதுவும் அத வந்து ஞாபகம் வச்சிருந்து அதை போட்டுறணும். அப்படிதான் போடணும் அது. ஆமா, அது இட்ஸ் மஸ்ட். சரியா? இப்ப வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. நம்ம இந்த இடத்துல வேணும்னா ஒண்ணு போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கிறோம், இல்ல இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கோடு வர்றதெல்லாம் அப்புறம் போட்டுக்கிறோம். இப்ப நான் இது வரைக்கும் வந்துட்டேன். இப்போ வந்து காதுல வந்து இந்த இடத்துல காது இருக்கு. எங்க காது இருக்கும்? இந்த மூக்கு பக்கத்துல காது இருக்கும். சரியா? அப்ப காது வந்து தலை லேசா இப்படி சாஞ்சிருக்கு. ஓ பென்சில் கீழே விழுந்துச்சு. கலர் பென்சில் கீழே விழுந்தால் லெட் போயிடும். சரி, வேக்ஸ் எவ்வளவுக்குள்ள இருக்கோ அவ்வளவுக்குள்ள லெட் வந்து உடையாது. ஃபேஸ் இப்படி இல்லாம லேசா அப்படி திரும்பி இருக்கு. லேசா அப்படி அங்க அந்த இதுல இல்ல, நம்ம இதுல நான் அப்படி தலைய தூக்குன மாதிரி அப்படி போட்டேன். ஓகே, சரியா? அப்ப கழுத்து வந்து அப்படி வந்திருக்கும். இந்த சைடையும் போட்டுருவோம், இல்லாட்டி அந்த சிமெட்ரி நமக்கு கிடைக்காம போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இப்ப மூக்கு வந்து இந்த இடத்துல இருந்தாலும் காது வந்து கொஞ்சம் கீழே இறங்கிதான் வரும். ஏன்னா மூக்கு மேல போயிருது. எப்படின்னு தூக்கும்போது காது கீழே வருது இல்லையா? அதனால மூக்குக்கு கொஞ்சம் கீழே இறங்கிதான் இருக்கும் காது. அப்படி வச்சுக்கிறோம். ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்க வேண்டிய காதை நம்ம இந்த இடத்துல போடுறோம். ஒரு சென்டிமீட்டர் கீழே போட்டுக்கிறோம். காதை வந்து சேஃபா முடிக்கு பின்னாடி மறைச்சிடுறோம். ஏன் அனாவசியம் அதுல போய் சண்டையை போட்டுக்கிட்டு இல்ல, எதெல்லாம் மறைக்க முடியுமோ அதெல்லாம் மறைச்சிடலாம். சரி, ஒரே ஒரு ரவுண்டு அதுல இருந்து ஒரு செயின் மாதிரி தொங்குது, அதுல இருந்து ஒரு நிறைய என்னமோ ஒன்று தொங்கிட்டு இருக்கு. சரி, இப்ப நான் இந்த சைடுக்கு போயிடுறேன். இந்த சைடுக்கு போனேன்னா நான் ஃபேஸ் வந்து சிமெட்ரி இல்லைன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் எவ்வளவுக்கு அளவு சிமெட்ரி கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்குள்ள கொண்டாந்துருவோம். ஏன்னா அப்பதான் அழகு இருக்கும் அதுல. இந்த இடம் வந்து லேசா உள்ள வரும். அந்த இடம் லேசா உள்ள வரும். அந்த ஸ்கல் ஃபார்ம் வந்து அந்த இடத்துல சீக் போன் வெளியில வரும். இந்த இடத்துல சீக் போன் வெளியில வரும். சரி, அப்ப இந்த இடத்துல சீக் போன் வெளியில வருது. வெளியில வந்து அப்படியே ஃபேஸ் அப்படியே வந்து அங்க லேசா திரும்புது. சரியா? இப்ப வந்து நம்ம வந்து நமக்கு நல்லா தெரியும், நமக்கு இந்த பென்சிலை வந்து கலர் பென்சில்ல வந்து எரேஸ் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. அதனால அந்த ஃபோர்ஹெட்ல
அந்த மார்க்கை வந்து நம்ம இது என்ன செய்யணும், அப்படி கீழே போய் உள்ள போய் சேரும். இப்படி வந்து இங்க இருந்து அப்படி வந்து இப்படி ஆங்குலரா போய் சேரும். அது சேரும். இந்த இடத்துல ஒரு வளைவு ஒன்று இருக்கும். இப்படி ஆங்குலரா போய் சேரும். இந்த இடத்துல வளைவு ஒன்று இருக்கும். இங்க இருந்து என்ன ஆகும்னா நேரோவாயி இப்படி நேரோவாயிருது. நேரோவாயி ஓப்பன் அப் ஆகி இப்ப என்ன இருக்குன்னா கொஞ்சம் விலகிருச்சு. அங்க வருது மூக்கு. மூக்கு வந்து அந்த இடத்துல வருது. கொஞ்சம் விலகி விட்டுறேன். மூக்கை நான் இப்படி ஷிஃப்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்னா மூக்கு ரொம்ப பெருசா போயிடுது. கீழே அந்த சார்கோல் இருக்கிறதுல ஒட்டுது கலர். ஐ மீன் இது கிராஃபைட் இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டுது. கிராஃபைட் இல்லாத இடத்துல ஒட்டல. அப்படி வந்து இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி ஆயிரும். அது இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி ஆயிரும். இது உள்ள வந்துடும். இப்ப அவ்வளவு தூரத்துக்கு இவங்க அதுல டீட்டெயிலுக்கு போகல. சரியா? அப்ப மெத்தடாலஜி வந்து கொஞ்சம் அவங்க வந்து வேரியேஷன் காட்டிட்டாங்க. நான் லிப்ஸையும் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்றேன். லேசா லிப்ஸ் ஓபன் பண்ணி விடுறேன். அதாவது இந்த புள்ளங்களால ஊதிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். இப்ப இந்த காது வந்து அந்த இடத்துக்கு வரும். அந்த 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 ப்ரொபோர்ஷனை அப்படிதான் கொண்டு போகணும். இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஆங்கிளுக்கு அதை அப்படியே கொண்டாந்தோம்னா அப்ப இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆங்கிள் அந்த காதை அப்படி கொண்டு போயிட்டு இந்த ஃபேஸ் அப்படி திரும்பி இருக்கிறதுனால கொஞ்சம் மேல போயிருக்கும் இல்லையா? அப்ப இதுவும் அதே மாதிரி அதே அதுக்கு பேரலல் அப்படி வந்துச்சுன்னா இங்கதான் வந்து அந்த இது இருக்கும். இப்ப நான் என்ன செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு முன்னாடி இது இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டா அப்படி பார்த்து வரைய முடியாது. ஐ கான் சி. அப்படி வந்துடுறேன்னா ஷிஃப்ட் ஆகுது படம். இந்த உதடே ஷிஃப்ட் ஆகி தான் இருக்கு. மொமார்த்தே வச்சு எரேஸ் பண்ணிட்டு இருந்தேன். மொமார்த்தே எரேசர் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். மொமார்த்தே எரேசர் வந்து லாயக்கப்படாது போல இருக்கு. மரியாதையா ஜெர்மன் எரேசர் வச்சிருவோம். அந்த இது அது என்ன சொல்றது, ஸ்டெட்லர் ஜெர்மன் எரேசர் தான் லாயக்கப்படும்.
அப்படி அப்படி அவருக்கு உதட அப்படி போட்டு விட்டுருவோம். சரியா? இப்ப நம்ம இத பிளாட்டா கலர் வச்சுட்டு அப்புறம் எரேஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப அந்த இதை பத்தி பேசிட்டு இருந்தேன், ஏன் ஸ்மஜ் பண்ணக்கூடாதுன்னு. அப்ப அந்த பேப்பர் வந்து ஸ்மஜ் பண்ணிச்சுன்னா கட்டாயமா வந்து பேப்பரோட குவாலிட்டியை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம். அவ்வளவு விலைய போட்டு வாங்கி அதை காலி பண்றதுன்றது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ வெரி வைஸ் திங் இல்லையா? அப்படின்றப்ப ரைட், ஓகே, அப்ப என்ன செய்யணும்? எனக்கு கொஞ்சம் ஸ்மூதா இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுது நமக்கு. அப்ப என்ன செய்யறதுன்னா, கலர் பென்சில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒயிட்டை வச்சு மர்ஜ் பண்ணுவோம். நான் வந்து இந்த இடத்துல மர்ஜ் பண்ணி காட்டுறேன் அதை. சரி, அப்ப இந்த ஃபோர்ஹெட்ல நான் வந்து மர்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்ப நமக்கு இந்த இடத்துல டிராயிங் வந்துட்டதுனால நம்ம வந்து கொஞ்சம் தைரியமா டார்க் போல. ஏன்னா டக்குன்னு டார்க்குக்கு போனா என்ன ஆகும்னா, மீடியம் டோன்ஸ் எல்லாம் எங்க வரும்ன்றது வந்து தெரியாம போயிடும், டிராயிங் போடுறது கஷ்டமா போயிடும். அதனால டிராயிங் வந்து கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனோம். அது இந்த கோடு போடும்போது கரெக்டா அந்த ஐப்ரோ வந்து அப்படியே ஸ்லாண்ட் ஆகிட்டே போகும். இப்படி இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லாண்ட் ஆகிட்டு போகும் அப்படின்றத வந்து நம்ம வி ஹாவ் டு ரிமெம்பர். இப்படியே போட்டு இப்படியே போறப்பயே அப்படியே ஸ்லாண்ட் ஆக ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லாண்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அப்படியே முடிச்சிருது. சரி, இப்ப இந்த இடத்துல வந்து டார்க் வைக்க போறேன், அதாவது ஷேடோ ஒண்ணு வைக்க போறேன். லைட் வந்து மேல இருந்து இப்படி விழுந்துகிட்டு இருக்கு. இப்போ ஃபோர்ஹெட்ல அப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும், இந்த இடத்துல லைட் இருக்கும். இது வந்து முடியும் டர்பனும் சேர்ந்தது அது. சரியா? இப்போ மோனோக்ரோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப காம்ப்ளிமெண்டரி கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா எல்லாமே வந்து 100% கலர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ன்றது நமக்கு அந்த தியரி உண்டு இல்லையா? ஒரு 100% கலர், ஒரு டிண்ட், ஒரு ஷேடு, அப்புறம் ஒரு ஆக்சென்ட் அப்படின்னு தானே செய்வோம் இல்லையா? அப்ப இப்போ நமக்கு வந்து இதுக்கு ஷேடு இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா அப்ப வந்து டார்க்கர் டோன் வந்து இன்னொன்னு யூஸ் பண்ணணும். நம்ம டார்க்கர் வந்து பிளாக் வந்து வி ட்ரை டு அவாய்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எப்பயுமே வி ட்ரை டு அவாய்ட் பிளாக் அப்படின்றது வந்து, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இப்படி இந்த இடத்துல நான் ஒயிட்டை விட்டுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ள போய்க்கிருவேன். இப்படி ஒயிட்டை விட்டுட்டு செஞ்சிடுறேன். இப்ப பிளாக் பதிலா டார்க்கா வரணும் அப்படின்னா வந்து என்ன செய்வேன்னா, கிரிம்சன் எடுத்து வைப்பேன். கிரிம்சன் வந்து ஒரு வயலட்டிஷ் டோன் கொடுக்கும். இப்ப அந்த வயலட்டிஷ் டோனுக்கு அதோட டார்க் ஆக்கணும்னா என்ன, இப்ப அதுல என்ன 2 கலர் வந்துருச்சு, ப்ளூ வந்துருச்சு. ப்ளூ ஏற்கனவே வச்சிருக்கோம் இல்லையா? கிரிம்சன் அப்படின்றப்போ ஒரு ரெட்டிஷ் வார்ம் டோன் ஒண்ணு கொண்டாந்துட்டோம். இப்ப இல்லாத கலர் என்ன நமக்கு பிரைமரியில? எல்லோ இல்ல அதுல இல்லையா? எல்லோ தான் இல்ல. ஒரு பாக்ஸ் கலரே எடுக்கும் போல இருக்கு இந்த பெயிண்டிங். எடுக்கட்டும் என்ன பண்ண முடியும்ல. சரி, மரியாதையா விரலை வரைஞ்சிருவோம். ஏன்னா அங்க லேசா அந்த தடியா இருக்கும். இந்த இடத்துல ஃபிளஷியா இருக்கும் இல்லையா? இப்படி பார்த்தோம்னா இந்த இடம் ஃபிளஷியா இருக்கும் இல்லையா? எனக்கு ஃபிளஷியா இருக்காது. இப்ப எங்கேயுமே ஃபிளஷ் கிடையாது. தலைக்கு உள்ள மொத்தம் அந்த பிரெயின் மொத்தம் தான் இருக்கிற ஃபிளஷ்.
இது அந்த அந்த இடம் வளைவு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த அந்த லேசா ஒரு கர்வ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கர்வை லேசா காட்டணும்னா அப்படி போட்டு அதை காட்டணும்னா லேசா அதோடைய அழகே வேற. அப்படி போட்டு முன்னாடி லேசா அங்க லேசா அப்படி வளைச்சு விட்டுருது. இவங்க இங்க ஷேடிங் கொடுத்துருக்காங்க. சரி, அதுவும் தப்பிதான் இல்ல. இதுல என்னன்னா அந்த ஸ்மட்ஜ் பண்ணா தான் அது வந்து ஸ்மூதா இருக்கிற மாதிரி இருக்கும்ன்றது வந்து இட்ஸ் அ கண்டிஷன் தாட், இட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா டெக்ஸ்சர் இல்லாம, அதாவது கம்ப்ளீட்டா ஸ்மூதா வந்து எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஒரு பர்டிகுலர் க்ளோஸ்னஸ்க்கு போனோம் அப்படின்னா டெக்ஸ்சர் தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்ப அந்த டெக்ஸ்சர் தான் அதோட கேரக்டர், டெக்ஸ்சரோட இருக்கிறது தான் அதோட கேரக்டர். பட் பாக்குறப்போ அது ஒரு 3D ஒரு போட்டோகிராஃபிக் எஃபெக்ட்ல இருக்கு அந்த மாதிரி பண்ண பெயிண்டிங்ஸ். அது அப்படி அப்படி இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுடைய தாட். இப்ப மாஸ்டர் பீசஸ்ன்றது வந்து என்ன, ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து ராஜா ரவிவர்மா இல்ல, you would immediately accept that to be a masterpiece இல்லையா, இல்லையா? ராஜா ரவிவர்மா, அப்புறம் ரெம்பிராண்ட் அவங்கெல்லாம் இருக்காங்க. இப்ப அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமா டெக்ஸ்சர் இருக்கும். அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் போட்டோகிராஃபிக் எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி சொல்றோமா? இல்ல, கண்டிஷன்டு தாட்ன்றதுக்காக சொல்ல வர்றேன்னா அது சொல்றது இல்ல. ஏன் சொல்றது இல்லைன்னா நம்ம இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் மாஸ்டர் பீஸ். அப்ப அதுல குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னா அந்த இந்த டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்த அந்த கிங்கு கதை, அந்த கதை வந்துடும். முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா முட்டாள்ன்றாங்க. அது அப்படி ஒரு கதை இருக்கு இல்லையா, அந்த 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 அத மாதிரி தெரியும்ல அந்த கதை. என்னன்னா ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ரொம்ப அரகண்ட், பீப்புளை பத்தியே யோசிக்காம ரொம்ப பாம்பஸா இருந்துகிட்டு இருக்கான். எல்லாமே தனக்கு 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 தனக்குன்னே செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த சைட்ல கிராஸ் பண்ணி போன ஒரு வைஸ் மேன் ஒரு ஆள் வந்து, சரி இவனை வந்து இன்சல்ட் பண்ணி தான் செய்ய முடியும், ரைட், கதையில அப்படி வருது, இன்சல்ட் பண்ணி செய்ய முடியாது, இருந்தாலும் இன்சல்ட் பண்ணி தான் செய்ய முடியும். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னா பிளாட்டா கலர் வச்சுட்டு இதை எப்படி வந்து ஸ்மூதன் பண்றதுன்றதுக்கு காட்டுறதுக்காக ஒரு வழி தேடிட்டு இருக்கேன். எப்பயுமே கலர் வைக்கிறப்ப இப்ப இந்த இடம் வந்து கம்ப்ளீட் டார்க் ஆக போகுது இல்லையா, அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த டெக்ஸ்சரை வந்து இல்லாம ஆக்கிட்டாலும் கூட ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டரா இருக்காது. வேற இந்த இடத்துல இன்னும் கலர்ஸ் ஏத்த வேண்டி இருக்கு அப்படின்றப்ப வந்து இந்த இருக்கக்கூடிய டெக்ஸ்சர், பேப்பர் டெக்ஸ்சரை ஃபுல்லா காலி பண்ணிட்டோம்னா ஆமா அடுத்த கலரை ஏத்த முடியாம போயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகணும். இப்ப இது செஞ்சிட்டோம்.
நமக்கு இன்னும் 2 கிளாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இது. அதனால அவசரப்படாம செய்வோன்றேன். சரியா? இப்ப இந்த அளவுக்கு இது வந்துருச்சு. இப்ப இதுல வந்து இன்னொரு ஒரு கலர் நமக்கு தேவை. டார்க் ஆக்குறதா இருந்தா இன்னொரு கலர் தேவை. அப்ப கிரிம்சன் ஒரு நல்ல டீப் ரெட் ஒன்னு எடுத்து உள்ள போடுறோம்னு வச்சுக்குவோம். சரியா? இப்ப டீப் ரெட் எடுத்து உள்ள போட்டேன்னா இன்னும் ஏரியா ஒயிட்ஸ் வந்து கவர் ஆகுது. ஆனா என்னன்னா இன்னும் பேப்பர் வந்து மைக்ரோஸ்கோபிக்கா எடுத்து பார்த்தோம்னா இன்னும் பேப்பர் வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆகல. கவர் ஆகாம இருக்கிறதுனால அந்த பேப்பருடைய ஷைன் வந்து இருந்துட்டு இருக்கு. இட் ஃப்ளோஸ் த்ரூ. அதனால இந்த கலர் வந்து பிரைட்டா தெரியுது. இப்ப இங்க இருக்கிறதுக்கும் இங்க வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் அதுதான். அந்த பேப்பர் வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆகாதது. சரியா? இப்ப இப்படி கொண்டாந்துட்டோம். சார்கோல்ல லைட் அண்ட் டார்க் பிரஷர். ஆமா. இப்ப அந்த ஒரே ஒரு நிமிஷம் அது கேட்டதுனால வந்து இன்னொரு ஒரு படம் இதுல இருந்து வெளியில வரப்போகுது. ஒரு நிமிஷம். இதுக்குள்ளே இருக்கு. சார்கோல் கிட்டக்க வச்சு பார்த்தா நல்லா தெரியும். தேய்க்கவே இல்லை, ஸ்மஜ் பண்ணவே இல்லை. ஸ்மஜ் பண்ணவே இல்லை. சரியா? ஒரு கிளாஸ்ல வரைஞ்சது. அதனால அதாவது ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்றேன். ஆனா நல்ல ஒரு லெசன் இது எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லெசன். அப்ப இந்த இடம் நாங்க கிட்டக்க வச்சு பார்த்தோம்னா தெரியும். கிட்டக்க கொண்டாந்தோம்னா தேய்க்கவே இல்லை. பேப்பர் வந்து தெரியுது இடையில. அதனாலதான் இந்த படம் அழகா இருக்கு. பேப்பர் இடையில தெரியறதுனாலதான் அந்த படம் அழகா இருக்கு. பேப்பர் தெரியலைன்னா இந்த படம் இவ்வளவு அழகா இருக்காது. அப்ப இப்ப நான் அதை செஞ்சு காட்டுறதுக்காக தான் வேகமா ஒரு கலரை வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம். நான் திரும்ப எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு தான் நோட் புக்கை மூட முடியும். இல்லாட்டி அங்கங்க ஸ்மஜ் ஆகி திரும்ப ரீஸ்மஜ் ஆகி என்னென்னமோ ஆகி படம் வந்து இது பெருமையா காட்டக்கூடிய அளவுக்கு இல்லாம போயிடும் படம். இது எல்லாம் எடுத்து இப்படி காட்டுறது வந்து அந்த 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 சின்ன வயசு ஸ்டூடெண்ட்ஸோட செய்யும்போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா செய்வேன். என்ன லெசன்னா அது ஒரு பெரிய ஒரு லெசன். எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த நோட் புக்கை ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு. அப்படி ஃபிளிப் பண்ண முடியாது. அதை எடுத்து அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு ஒரு குழந்தைய தூக்கி வைக்கிற மாதிரி செஞ்சாகணும். அது அப்பதான் அது வரும். இப்ப இந்த இடத்துல வயலட் வந்துருச்சேன். சரியா? இப்ப கிரிம்சன் எங்க வச்சேன்? இங்க இருக்கு கிரிம்சன். நான் லேசா கொஞ்சம் இந்த ஏரியாவை லேசா கவர் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து அடுத்த கலருக்கு போனேன்னா நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. இப்ப என்னன்னா இது வந்து நம்ம மாஸ்டர் பீஸ் கிரியேட் பண்றதுக்காக செய்யல. இது வந்து இந்த மாதிரி படம் எப்படி வரையறதுன்னு லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக செய்யறோம். அப்ப இந்த படத்தோடைய சக்சஸ் வந்து எத்தனை லெசன் லேர்ன் பண்ணிருக்கோன்றதுல தான் இருக்கே தவிர இந்த படம் எவ்வளவு அழகா இருக்குன்றதுல இல்லை. அத ஞாபகம் வந்துருச்சுன்னா அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டோம்னா
டெக்னிக்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். சரியா? இப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா, இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன் அடுத்து, இந்த 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 ஷேடிங் இதை கொண்டாந்தாதான் நான் இந்த ஷேடிங் கொண்டு வர முடியும். எங்கெங்கெல்லாம் டார்க் ஆகணுமோ அங்க கிரிம்சன் ஆட் பண்ணுவீங்க, மிச்சத்தை அப்படியே விட்டுருவீங்க. அப்படியா? விட்டுருவேன். எங்கெல்லாம் வேணா கிரிம்சன் ஆட் பண்ணுவேன். இன்னும் டார்க்கா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிரீன் ஆட் பண்ணுவேன். அதான் எல்லோ வேணும் அப்படின்னா கிரீன் தானே, ப்ளூவும் கிரீனும் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்தவன், ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தவொடனே கிரீன் ஆயிரும் இல்லையா? அது அந்த கிரீன் ஆட் பண்ணுவேன். இப்ப இந்த இடத்துல அந்த ஒரு நாமம் இருக்கிறது தெரியுதுன்றப்ப, அப்ப அந்த இடம் பேக்ரவுண்ட் வந்து டார்க்கா தான் இருக்கும், ஓரளவுக்கு டார்க்கா இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒரு மைல்டு டோன் ஒண்ணு கொடுத்துடுறது பெட்டர். அப்புறம் அப்புறம் டோனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப டோனை கொடுத்துடுறது பெட்டர். இந்த இடத்துல லேசா கீழே போகும், இவங்க வந்து அதை வந்து கேர் எடுக்கல அவங்க. சரியா? நம்ம வந்து அப்படி தெரிஞ்சிட்டு அதை கேர் எடுக்காம இருக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஆளுகளுக்கு வந்து அகாடமிக்கா யாரும் ட்ரைனிங் கொடுக்கல ஆக்சுவலா. இருந்த ஆளுங்க வந்து படம் வரைய தெரிஞ்ச ஆளுங்க அவ்வளவுதானே தவிர அகாடமிக்கா யாரும் ட்ரைனிங் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி ட்ரைனிங் கொடுக்கல. உள்ள நல்லா போய் பார்த்தோம்னா இவங்க அந்த அந்த எக்ஸ்போஸ் பண்ற டெக்னிக், லைட்ல ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த டிராயிங் போடுறது, அந்த அந்த மாதிரி டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. பிகாஸ் தே ஹேட் டு ப்ரொடியூஸ் சோ மச். அதனால அவங்களுக்கு சில சில அகாடமிக் வெஸ்டர்ன் ஆர்ட் தான் யூஸ் பண்ணாங்க, இந்தியன் ஆர்ட் யூஸ் பண்ணல. இப்ப நான் வந்து என்ன செய்யறேன், இந்த இடத்துல சீக் போன் வருது, இந்த இடத்துல சீக் போன் வருது, இங்க வந்து இங்க ரிஃப்ளெக்டர் லைட் வரப்போகுது, இங்க வந்து டார்க் வந்துருது. என்னுடைய மூமெண்ட் வந்து சர்க்குலர் மூமெண்ட் ஆயிடுச்சு. பென்சிலை வந்து சர்க்குலரா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் எனி லைன்ஸ் டு பி சீன். இப்ப என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஹைலைட் விழுகுது, இங்க எல்லாம் டார்க்கா இருக்கு. ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கா? ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. இந்த இடம் டார்க்கா இருக்கு, இந்த இடம் டார்க்கா இருக்கு. அப்ப நமக்கு அனாட்டமி தெரியணும். இந்த இடத்துல என்ன, அங்க வந்து ஒரு போன் ஒண்ணு இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு வந்து போன் முடிஞ்சிருது, இது காட்லேஜ். இந்த இடத்துல பிரிட்ஜ், இந்த இடம் இறங்குது கீழே, இங்கேயும் இங்கேயும் இப்படி சரியுது, இப்படி சரியுது. இப்போதைக்கு அதை அப்படி வச்சுக்கிருவோம். நம்ம இந்த இடத்த தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இவங்க பெருசா ஐலாஷஸ் போடல, நம்ம லேசா போட்டுருவோம். ஆக்சுவலா இப்பயே நம்ம வந்து பேப்பர் வச்சிடணும் கைக்கு. கீழே கண்ணு உட்காந்துருச்சு இல்லையா, டக்குன்னு கண்ணு உட்காந்துருச்சு. ஹேரோட ஷேடிங்கும் சர்க்குலர் தானே பண்ணீங்க? ஹேரோட ஷேட் வந்து நான் அந்த டிரெக்ஷனல் பண்ணேன். ஓகே. அப்படி அப்படி இப்படி 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 அந்த இந்த 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 கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வோட பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இங்க வந்து எனக்கு நான் டிரெக்ஷனல் வந்து எப்ப செய்வேன் அப்படின்னா, எனக்கு இந்த சிக் போன் வர்றப்ப அப்ப வந்து டிரெக்ஷன் செஞ்சுக்கலாம். செய்யறா இருந்தால் செய்யலாம், செய்யாம இருக்கிறதும் இருக்கலாம்.
இப்ப நான் வந்து தேய்க்கவே இல்லை இல்லையா? சூப்பரா இருக்கு. இப்போ தேய்க்கவே இல்லை, ஆனா அந்த இது போட்டோகிராஃபிக் எஃபெக்ட் வந்துருச்சா? இப்ப நம்ம பிளாக் வச்சு இன்னொரு ஒரு டார்க் ஏத்தலாம், என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இஷ்டம் தானே. நம்ம நம்ம என்ன செஞ்சாலும் எஃபெக்ட் கரெக்டா வந்துருச்சுன்னா நமக்கு யாரும் வந்து எதுவும் சொல்ல முடியாது, ஏன் இப்படி பண்ணுனேன்னு சொல்ல முடியாது, நமக்கே தோணாது. இப்ப என்னன்னா கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். அந்த ஃபோர்ஹெட்ல பார்த்தோம்னா கோடு கோடா தெரியுது இல்லையா? தெரியுதா? இப்ப என்னன்னா அந்த அந்த கோட்டுக்கு ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு நடுவுல ஒயிட்டா இருக்கிறத வந்து ஃபில் பண்ணோம்னா அந்த கோடுகள்லாம் மறைஞ்சிரும். அவ்வளவு தூரத்துக்கு அது வேலை பார்த்தாகணும். இப்ப இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடம் லேசா ஓப்பன் அப் ஆகுது, இந்த இடம் லேசா லைட் வருது, இந்த இடத்துல டார்க் இருக்கு, இப்படி டார்க் போகுது, இந்த இடம்லாம் டார்க்கா இருக்கு. இப்போ வாய்க்கு பக்கத்துல வருது, இவங்க வந்து வாயை வந்து சரியா போடல, இல்ல என்ன கொழுப்பு இருக்கணும்ல, அதை பார்த்து வரைஞ்சிக்கிட்டு சரியா போடலன்னு சொல்லிட்டு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? ஆனா போடல ஆக்சுவலா. இப்ப என்னன்னா அந்த அந்த அப்படி வரும் அது, அப்படி அப்படி வருது அது. இந்த இடத்துல ஷேடு வந்துருது இல்லையா? அந்த இடத்துல ஷேடோ ஒண்ணு வந்துருது. அந்த நல்ல ஷேடோ வந்துருது. அந்த ஷேடோ வந்து இப்படி கீழே இறங்கும், இப்படி கொஞ்சம் போல மேலே ஏறும். இந்த கோடு இப்படி கீழே இறங்கும், இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் அப்படி விட்டுருவோம், விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ஷேடோவை போடுறோம். இங்க ரிஃப்ளெக்டட் லைட் வருது, அது அவங்க அழகுக்காக போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட் அவ்வளவு தூரத்துக்கு தெரியாது, ஆனா அழகுக்காக போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஒரு ஒரு செலஸ்டியல் க்ளோ ஒண்ணு இருக்கு அதுல. இப்ப என்ன செய்யலான்றத வந்து காட்டணுன்றதுக்காக தான் செய்ய ஆரம்பிச்சேன். அது அப்படி செய்ய வேண்டிய தேவையே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குது. ஒயிட்டை வச்சு என்ன செய்வோம் நம்ம, இப்ப இப்ப கண்ணுக்கு கீழே கொஞ்சம் லேசா வந்து ஒரு ஒரு சின்ன டெப்த் இருக்கும். ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த கண்ணுடைய இமையோடைய ஷேடோ அப்படி வந்த மாதிரி அப்படி காட்டிட்டாங்க. அதை ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான், இல்ல ஒரு கண்ணுல தான் பார்க்க முடியுது எனக்கு. இது ஒரு கண்ணை மறைச்சிருது. இந்த இது இப்படி இப்படி வந்தேன் அப்படின்னா ஆங்குலர் ஆயிடுது. எதுமா டேபிள் மேல வச்சு வரையலாம். டேபிள் மேல வச்சேன்னா இது மேல வந்துரும் இது. அப்ப எனக்கு இப்படி வந்துரும் இல்லையா? இந்த டிஸ்டார்ஷன் போயிடும், இந்த டிஸ்டார்ஷன் போகுமே, நான் மேல வர முடியாது. மேல வந்தேன்னா திரும்ப மேல இது. ஆக்சுவலா என்னுடைய கண்ணு கேமராக்கு பதிலா என்னுடைய கண்ணுல வந்து கேமரா ஃபிட் ஆயிருந்தாதான் செய்ய முடியும், இல்லாட்டி நெத்தியில நான் மாட்டி இருக்கணும். டேபிள்ல வச்சுட்டு அந்த இது வந்து மேல இருந்து வீடியோ எங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகட்டும், நீங்க டேபிள்லயே வரையலாம்ல. திரும்ப அதே கதை தானே ஆகும். உங்க தலை மேலயே இப்படி இப்படி கேமரா, உங்களுக்கும் ஹைட்ல இருக்கும் கேமரா. அப்ப ஏன் தலை உள்ள வந்துருமே? இல்ல, இது மட்டும் தான் தெரியும், புக் மட்டும் தான். இப்ப என்னன்னா சப்போஸ் இப்படி இப்படி வச்சிடுறோம், இப்படி வச்சிடுறோம், இப்படி வச்சிடறோம், கேமரா இப்படி வச்சிடறோம். இப்ப நான் வந்து இதுக்குள்ள வந்து வரையறதுக்கு வந்தேன் அப்படின்னா நான் வந்து இதை இங்க இருந்து தான் பார்ப்பேன் இல்லையா? அப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்ல, அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இப்ப அதை காட்டுறேன். இது என்னுடைய கேமரா, இந்த கேமரா தான் அது. சரியா? என்னுடைய நோட் புக் என்னாச்சு, சரி அது இருக்கட்டும். இது என்னுடைய நோட் புக்.
கேமராவும் நோட் புக்கும் பேரலா இருக்கு. ம். இப்படி திருப்பினாலும் அதே பேரலல் தான். ஆமா. இதே என்னென்ன மறைக்குதோ அதே மாதிரி அங்கேயும் மறைக்கத்தான் செய்யும். பட் உங்களுக்கு இது இடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணா நீங்க ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும். இல்லம்மா, செஞ்சு பார்த்தாச்சு. இல்ல என்னன்னா அதேதான் இப்படி வச்சு செய்ய போறோமா, இப்படி வச்சு செய்ய போறோமா, இப்படி வச்சு செய்ய போறோமான்றதுல தானே இருக்கே தவிர நான் வந்து வேற எங்கேயுமே போக முடியாது. ம். இப்ப லைட் ஒண்ணு வைப்பாங்க இல்லையா, ஒரே ஒரு நிமிஷம், என்னுடைய மவுஸ் கீழே விழுந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு கேமரா வச்சு லைட் வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக அப்படி ஒரு லைட் ஒன்று இருக்கும் தெரியுமா? ம். அந்த லைட் வந்து எப்படி வைப்பாங்கன்னா, இப்ப எப்படி லைட்டை வச்சாலும் கேமராக்கு இந்த சைடுல ஒண்ணு இந்த சைடுல ஒண்ணு அப்படிதான் லைட் வைக்க முடியும் இல்லையா? அப்படிதான் லைட் வைக்க முடியும். வேற எங்க வச்சாலும் கேமராவுடைய ஷேடோ விழுகும். இல்லாட்டி கேமராக்கு முன்னாடி வந்து லைட் வந்துடும். ம். இப்ப நான் எங்க லைட் வச்சிருக்கேன் அப்படின்னா, இங்க மேல இங்க வச்சிருக்கேன். இங்க இருந்து ஒரு லைட், இங்க இருந்து ஒரு லைட் விழுந்துட்டு இருக்கு. எனக்கு இப்படி போகுது லைட். இங்க ஒரு லைட், இங்க ஒரு லைட். என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா, ஒரு சர்க்குலரா ஒரு லைட்டை கொடுத்து, எல்இடி இருக்கிறதுனால கேமராவை நடுவில் வச்சுட்டான். that was possible. இதுல வந்து நான் நடுவுல வர முடியாது. என்னை சுத்தி லைட்டை வச்சுட்டு என்னை சுத்தி கேமராவை வச்சுட்டு நான் நடுவுல வர முடியாது. நான் கேமராக்கு நடுவுல கூடி பார்த்தாதான் என்னால முடியும். அதனால இது வந்து நான் இது கிட்டக்கு போய் இல்ல கிளீனா அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு இல்லையா? இப்ப ஸ்மஜ் பண்ணாதான் அந்த ஃபீல் வரும்னு சொல்ல முடியுமா? உங்க பெயிண்டிங்ல சொல்ல முடியாது. இல்ல எங்கேயுமே முடியாது. இல்ல எனக்கு இப்படி சார்ட்ட கேட்டிருக்கேன். நீங்க ஒரு டெமோ கொடுத்தீங்க எங்கயோ, ஸ்டேட்டஸா போட்டிருந்தாரு. நான் சொன்னேன் சார் டெக்ஸ்சர் பயங்கரமா இருக்கு சார், என்ன பேப்பர் யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் பேப்பர்லாம் இல்ல, சாரோட டிராயிங் ஸ்கில்ஸ் என்னமோ சொன்னாரு. சாரோட டெக்னிக் இல்ல. சில நேரங்கள்ல வந்து என்ன எப்படி செஞ்சோம்னு சொல்லிட்டு தெரியாத லெவலுக்கு போயிடும். இப்ப இந்த ஷேடோவை வச்சிட்டோம்னா, நான் இந்த இடத்துல அந்த படத்தை பார்க்க ரொம்ப அழகான படமா தான் இருக்கு அவங்க நம்ம ரெஃபரன்ஸ். ஆனா அனாட்டமிக்கலி நிறைய செட்பேக்ஸ் இருக்கு. அதுல என்ன செட்பேக் இருக்குன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து அந்த இடம் பள்ளமாயி அப்படி ஒரு ஷேடோ ஒண்ணு இருக்கும். அந்த ஷேடோ இருந்தா தான் அந்த சீக்ஸ் வந்து அந்த இது தெரியும். அப்படி இருக்கணும். அது இல்ல அங்க. கிளாஸா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சில வேலைகள் செய்யவே முடியாது. அதாவது இப்ப கீழே நோஸ்ல வந்து இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று இருக்கும் இல்லையா? ஏன்னா லைட் இங்க இருந்து வர்றதுனால இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று இருக்கும். சரி, அந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று இருக்கும். அதுக்குமே கீழே என்ன லைட்டு அப்படின்னா,
இந்த 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 இடத்துல லைட் விழுந்து இந்த இடம் சின்ன இந்த புல்லாங்குழல லைட் விழுந்து இங்க ரிஃப்ளெக்டர் லைட்டா இருக்குது. அதனால அந்த இடம் கொஞ்சம் லைட்டரா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா என்னமா இல்ல நல்ல 3D எஃபெக்ட்ல வருது நோஸ். எனக்கு ரொம்ப வந்ததே கிடையாது, இது டிஃபிகல்ட். ட்ரை பண்ணி இதோட ஒரு போட்டோ எடுத்துருவோம். அத அப்படியே ஒரு போட்டோ எடுத்தோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த இன்கம்ப்ளீட்ல போட்டோ எடுத்து வச்சாதான் இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்கும். பிக்சரை பெயிண்டிங்க போட்டோ எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு டெக்னிக். 90 டிகிரிஸ் மேல போய் எடுக்கிறது. இப்ப நான் இதை காட்டுறேன், எடுத்துட்டு காட்டுறேன். இந்த சைடுல என்னாச்சு, இந்த சைடுல ஆல்மோஸ்ட் பேரலா இருக்கு இல்லையா, இந்த சைட்லயும் ஆல்மோஸ்ட் பேரலா இருக்கு. அப்பதான் இந்த பிக்சர் வந்து கரெக்டா தெரியும். சப்போஸ் இப்ப எப்படி எடுக்கிறோம்னு வச்சுக்கிறோம், நான் இப்படி எடுத்துடுறேன்னு வச்சுக்கிறோம். இப்படி எடுத்துட்டேன்னா இப்படி இருக்கு நோட் புக். அப்ப பிக்சரும் டிஸ்டார்ட் ஆயிடும். கம்பேர்ட் டு திஸ் இது கரெக்டா பேரலா இருக்கு. கரெக்டான 100% இல்ல, டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா. இப்படி வச்சு பார்த்தோம்னா இப்ப அதையும் அப்ப வந்து என்னன்னா 90 டிகிரிஸ் இருக்கணும். இது அந்த இது லைன் சரியா இப்ப கிளியரா இருக்கா, நல்லா இருக்கா? இல்ல என்லார்ஜ் பண்ணாலும் அவ்வளவு தூரத்துக்கு கிடைக்குது இல்லையா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், நான் இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறோமா இத? இப்ப என்னன்னா இப்ப இந்த இடத்துல நான் என்னமா இருக்கு, கேமரா ஃபோக்கஸ்ல இல்ல. ஓ அந்த மயில் மாதிரி இருக்கு. 3D வந்துருச்சு இல்ல, 3D எஃபெக்ட் வந்துருச்சு. இது அந்த மயில் இறகு போட்டது ஒரு பெரிய அட்வான்டேஜா போச்சு. தற்செயலா போட்டோம் அது. ஆக்சுவலா அது காட்டுறதுக்காக தற்செயலா போட்டது. அந்த மயில் இறகு போட்டது வந்து இந்த படத்தையே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு. அதாவது இப்படித்தான் இதை கொண்டு போகணுன்றது வந்து அந்த கலரு அழகா உட்காந்துருச்சு. இன்னும் நிறைய டார்க் வைக்க வேண்டியிருக்கு. நிறைய டார்க், நிறைய இடங்கள்ல டார்க் வைக்க வேண்டியிருக்கு. பேக்ரவுண்ட் இதுக்கு ப்ளூவே கொடுப்பீங்களா? பேக்ரவுண்டும் ப்ளூ தான், கம்ப்ளீட்டா ப்ளூ தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்னன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேற கலர் கொடுக்கலாம், புல்லாங்குழலுக்கு லேசா அத ப்ளூவை கொடுத்துட்டு அதுக்கு மேல கொடுக்கலான்ற. அதுக்கு மேல அதை கொஞ்சம் லேசா எரேஸ் பண்ணிட்டு அது பண்ணி இது பண்ணி என்ன செய்யணும்ன்றது வந்து போக போக தான் தெரியும். இப்போ ஒன்றும் தெரியாது நமக்கு. அதாவது ஒரு டெக்னிக் ஒண்ணு யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க. தெரிஞ்சுதான் யூஸ் பண்ணிருக்காங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சான்னு சொல்லிட்டு தெரியல. அனாட்டமிய பத்தி கவலையே படாம, அதாவது மசில் ஸ்ட்ரக்சர், போன் ஸ்ட்ரக்சர் அதுக்கெல்லாம் வந்து கவலையே படாம வரைஞ்சிருக்காங்க. ஆனா படம் அழகா இருக்கு.
நான் அதுக்கெல்லாம் வந்து இல்லாம என்னால வரைய முடியாது, என்னால முடியாது. அதனால நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நல்லா தான் வருது இல்லையா? ஆனா உங்க மாதிரி டெக்ஸ்சர் எங்க யாருக்குமே வராது. இல்ல ஒண்ணுமே கிடையாது. அதாவது என்னன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இத எங்க வைக்கிறது சரி? என்னன்னா இப்ப இப்படியே வச்சுட்டு வர்றோம். எப்படின்னா அப்படியே அப்படியே ஒண்ணு வைக்கிறோம். அப்படியே ஒண்ணு வைக்கிறோம். கொஞ்சம் ஸ்மூதா வைக்கிறதா இருந்தா அப்படி வைக்கிறோம். சரியா? பிரஷர் வந்து நான் வந்து ஒரே அளவுல வச்சுக்கிற மாதிரி. கையெல்லாம் எனக்கு தேயும். இந்த இடம்லாம் தேயும். இப்படி இப்படி வச்சு தேய்ச்சிக்கிட்டே வர்றப்ப அந்த இடம்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டு வர்றேன். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல லேசா ஒரு ஒயிட் கோடு தெரியுதா? அந்த ஒயிட் கோடு மேல லேசா வந்து நான் இப்படி டோனை வச்சேன். இப்ப இந்த இடத்துல ஒரு ஒயிட் கோடு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு ஒயிட் கோடு தெரியுது இல்லையா? அது மேல நான் வந்து லேசா அப்படி அந்த 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 மிஸ்டேக்ஸ ஃபுல்லா அதை மிஸ்டேக்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கலரை டார்க் ஆக்கிட்டேன்னா, அப்ப ரொம்ப லைட்டா வச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கலரை டார்க் ஆக்கணும்னா, பை மிஸ்டேக் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. நான் சப்போஸ் இப்படி கலர் போட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். எப்படின்னா இப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ்டா காட்ட வேண்டியிருக்கு நமக்கு. அப்படின்றப்ப அந்த 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 லைட்டை வந்து குறைக்கிறோம். அந்த இடத்துல வந்து ப்ரெஷரை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றோம். இந்த இடத்துல அவ்வளவு தூரத்துக்கு அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்து அங்க வந்து குறைக்கிறோம். அப்படி குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் டார்க் ஆயிருச்சு. இப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஒரு இடத்துல இப்படியே டார்க் ஆயிருது. போச்சா, முடிஞ்சு போச்சு கதை. என்னடா பண்றது அப்படின்னா, ஒரு எரேசர் அப்படி வெட்டி வச்சுக்கணும். அத மாத்திரம் எரேஸ் பண்ணணும். என்னங்கப்பா எரேஸ் பண்றதுலயுமா இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியும் அப்படின்னா, டிராயிங் போடுறதுல இப்படி பண்றீங்கல்ல, அப்ப எரேஸ் பண்றதுல ஏன் பண்ணக்கூடாதுன்றேன் நான். இது என்னன்னா எல்லா மாஸ்டர்ஸும் செஞ்சிருக்காங்க. இத அப்படியே அது எரேஸ் எவ்வளவு தூரத்துக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு, இப்ப அந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் போல இருக்கு இல்லையா? அந்த இடத்துல கொஞ்சம் போல இருக்கு. எங்க எரேசரே காணோம். இங்க இருக்கு. இப்ப அதை எப்படி எடுக்கிறதுன்னா, இந்த இடத்துல டார்க்கா இருக்கு இல்லையா? அதை எப்படி எடுக்கிறதுன்னா, அப்படியே பிரஸ் பண்ணி லேசா பிரஸ் பண்ணி தேய்க்கிறது கிடையாது. பிரஸ் பண்ணாலே ஓரளவுக்கு வந்துடும். இப்ப லேசா தேய்க்கிறேன். ரொம்ப டார்க்கா இருக்கிற இடத்த லேசா தேய்க்கிறேன். அந்த எட்ஜ் கரெக்டா அந்த எட்ஜை வச்சு லேசா தேய்க்கிறேன். எப்படி தேய்ச்சிட்டேன். இப்ப என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு தெரியுது. அந்த கோடை ஒட்டி அப்படியே டோன் வைக்கிறேன். இது மேல போயிடக்கூடாது. டார்க்கா இருக்கிறது மேல போயிடக்கூடாது. இங்கேயும் டார்க்கா இருக்கிறது மேல போயிடக்கூடாது. டார்க்கா இருக்கிறதுக்கு பக்கத்துல அப்படியே டோனை வச்சோம்னா அதை மர்ஜ் பண்ணி விடுறோம். அந்த கோடு போயிருச்சா? அப்ப இவ்வளவு பொறுமை வேணும் நமக்கு. அதாவது என்ன அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எய்ம் பண்ணிருக்கோம் அப்படின்றத வச்சுக்கிட்டு we forget ourselves. அந்த என்ன அச்சீவ் பண்ணணும் அது மாத்திரம் தான் யோசனை. அப்ப என்னத்தை வேணாலும் வச்சு எப்படி வேணாலும் செஞ்சு அதை செஞ்சிடணும். அவ்வளவுதான். சரியாமா, இன்னைக்கு இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோமா? ஓகே ஓகே ஓகேமா. அது கரெக்ட் பண்ணி அனுப்புறேன் போட்டோ. சரி ஓகேமா. ஓகே கரெக்ட் பண்ணி அனுப்புறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த கைய ஷேடு கொடுத்து ட்ரை பண்ணி அனுப்பி பாக்குறியா? ஏன்னா ஃபேஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அந்த ரவுண்ட் அடிக்கிறது, அது பண்றது, இது பண்றதுலாம் எப்படின்றது வந்து பார்க்கலாம் இல்லையா?
அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த டிராயிங்கை கரெக்டா போட்டுட்டு பென்சில் டிராயிங் போட்டு இங்க பேக்ரவுண்ட் ஃபுல்லா டார்க் ஆக்கிடணும். லேசா எல்லாம் ஃபுல்லா இல்ல, வந்து இந்த ஏரியா கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுல ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் அப்படி டார்க் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லைட் அண்ட் ஷேடை கொடுத்து ட்ரை பண்ணா கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை செய்யறதா இருந்தாலும் செய்யலாம், இந்த இடத்த செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். இந்த இடம் தான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகேம்மா. சோ இப்ப அடுத்த கிளாஸ் எப்ப வச்சுக்கலாம்? நீங்க எனக்கு ஃப்ரீ தான், நீங்க சொல்ற டைம் தான். அப்படியே அப்ப நாளைக்கு புதன்கிழமை இல்ல, நாளைக்கு கூட வச்சுக்கலாமே. சரி ஓகே. நாளைக்கு வச்சுக்கிறோமா? சரி ஓகே, இதே டைம்ல வச்சுக்கிறோம் நம்ம. சரி ஓகே. இல்ல நான் ஒரு 11:30 வச்சுக்கிறோம். ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதாவது டைமிங் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஓகே 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 11:30 வச்சுக்கலாம். சரி சரி. ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. பாய்மா, பாய் பாய்.